வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப ஈஸியான, டேஸ்ட்லயும் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். வெறும் 2டே பொருள வச்சு ரொம்ப குயிக்கா, அதே சமயம் ரொம்ப சூப்பரான இந்த லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. பெரியவங்களுமே சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த லட்டு செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இத வந்து ட்ரையா ஒரு பேன்ல வறுத்துக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலைய பேன்ல போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஏறி, நல்லா நிதானமா வறுபடுற வரைக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்குங்க. உங்களுக்கு இந்த வேர்க்கடலை லட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு. குயிக்கா நீங்க இந்த மாரி வீட்ல செஞ்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இத அப்படியே நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு, ஆறுன பிறகு நம்ம தோல் நீக்கி எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப பாருங்க, தோலெல்லாம் எடுத்துட்டேன். இதுல 1, 2 தோல் இருந்ததுன்னா பரவால்ல. இது அப்படியே ஒரு ட்ரையா உள்ள மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்ப இத நம்ம பொடியாக்கி எடுத்துட்டு வந்துரலாம். பாருங்க, இப்ப நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மாரி நீங்களும் பவுடர் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம இதுல 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரைய சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கோம். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. நீங்க வெல்லம் இருந்தாலும் துருவி சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நான் மிக்ஸியில ஓட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம திரும்பவும் ஓட்டணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வேர்க்கடலையில உள்ள அந்த ஆயில் மாதிரி உள்ள கொஞ்சம் பிசுபிசுப்பா கிடைக்கும். அது மாதிரி கிடைக்கும்போது நீங்க இதுக்கு பிறகு நீங்க நெய்யோ வேற எதுவும் சேர்க்க தேவையில்ல. பாருங்க, இந்த ஸ்பூன்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி லைட்டா ஒரு ஆயில் மாதிரி அதுல அந்த நம்ம வேர்க்கடலைய ஓட்டும்போது கிடைக்கும். அப்படி நீங்க கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்கும்போது, நம்ம இதுல நெய்யோ வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சுக்கலாம். இப்ப இப்படியே இதே மாரி கலந்து விட்டுட்டு, நம்ம உருண்டை பிடிச்சுக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலையில அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதுவும் வளர்ற குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க. பெரியவங்களுமே இது மாதிரி ஒரு லட்டு தினம் எடுத்துக்கலாம். இது மாதிரி இப்ப எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்ப எல்லா உருண்டையுமே இது மாரி உருட்டின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு தயாராயிடுச்சு. இப்ப எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் டைம்ல குழந்தைங்களுக்கு இந்த மாரி வீட்ல செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, டெய்லி 1 குடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. ஹெல்த்தியா இருந்தாலே அவங்க எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெல்த்தியா நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மாரி வீட்ல உள்ள பொருள வச்சே நீங்க ஹெல்த்தியா செஞ்சு குடுக்கலாம். இது குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுமே தினம் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு, கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. பாருங்க, எவ்வளோ சாஃப்ட்டா உள்ளேயும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.